சினிமானாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே எங்களுக்கு ஊரில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறது. ஓகே. அந்த ஒரு விஷயம். அப்புறம் ஸ்கூலில் நான் சின்ன சின்ன ஒரு 2 நாடகம் நடித்தேன். ம். அது வந்து எனக்கு நடிக்க முடியுமா இல்லையான்னுலாம் தெரியாது. சும்மா நடித்தோம். அங்கே ஸ்பாட்டில் எல்லாருமே சிரிச்சாங்க. எனக்கு ஒரு நடிக்க கூப்பிட்டோன்னே சரி நடிக்கலாங்கிற ஆசை வந்துருச்சு. ஓகே. ஹோட்டலில் வந்து கிளீன் பண்ணும்போது கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து பார்த்து ஆளை காணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமா பழக்கமாகி, ரூம் எடுத்து தங்கி, கம்பெனியுமா அலைஞ்சு, ஹோட்டலில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை பார்த்து, அ அப்புறம் கேட்டரிங் வேலைக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா சைடில் வந்து நமக்கு வருமானம் வேணும். சாப்பாட்டு, வாடகை இதுக்கெல்லாம். அப்போ அதுக்கு கேட்டரிங் வேலைக்கெல்லாம் போனா, அது ஹெல்ப்பாக இருக்கும். அந்த காசை வச்சு வாடகை குடுத்துக்கிட்டு, சாப்பிட்டுக்கிட்டு, கம்பெனியா ஃபோட்டோஸ் குடுத்து, சின்ன சின்ன ரோல் பண்ணி, வெண்ணிலா கபடி குழுங்கிற படம் வந்து எனக்கு வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு படமா 50 புரோட்டாவா? ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து சினிமா விட்டு வேறு வேலைக்கும் போ முடியாத ஒரு கண்டிஷன். கண்டிஷன் இல்ல, எனக்கு ஆசையே தான். சினிமா தான் நம்மளுடைய லைஃபா இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருக்கணும்னு நெனச்சது. அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு.